Hi friends, welcome to DE Crafts and Vlogs. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சிம்பிளான வால் டெக்கோர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு கேக் நம்ம வாங்கணும்னா அதுக்கு கீழே ஒரு கார்ட்போர்டு இருக்கும்ல, அது நான் எடுத்திருக்கேன். கூடவே பேப்பர் ஸ்ட்ராவும் எடுத்திருக்கேன். நீங்க சாதா பிளாஸ்டிக் ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். அதுல க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ராவெல்லாம் ஒட்டிக்கலாம். நான் இன்னைக்கு 2 கலர்ல எடுத்திருக்கேன், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர். நீங்க ஒரே கலரா கூட உங்களுக்கு பிடிச்சத ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம அதுல அந்த சைட்ல குட்டி குட்டியா இடம் இருக்குல்ல, அதுல நம்ம ஸ்ட்ராவை கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த கார்ட்போர்ட்ல ஸ்ட்ரா எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ திருப்பி பாத்தீங்கன்னா ஈவனா இல்லாம வெளியில வர ஸ்ட்ரா எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்ல நம்ம அழகா எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது நல்லா காயட்டும். இப்போ நம்ம முட்டை கருத்தம் வாங்குறோம்ல, அதுல நம்ம பூ செய்யலாம். ஒரு 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 அந்த குழியா இருக்குதுல்ல, அது ஒரு பூ செய்யலாம். அதுல நம்ம ஒன்னா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அது மேல எக்ஸ்ட்ராவா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ரவுண்டா. இப்போ இதை 4ஆ நம்ம கட் பண்ணிட்டு அதுல இருந்து 2 கட் பண்ணி மொத்தம் 8 இதழ் வர மாதிரி செஞ்சுக்கிட்டு மேல ஓவலா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான பூ மாதிரி கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மேலும் அழகுபடுத்துறதுக்கு கலர் அடிச்சுக்கலாம். அதுக்கு நான் லைட் பிங்க் நடுவுலையும் டார்க் பிங்க் அந்த பூக்கு மேலையும் அடிச்சிட்டு எல்லோ கலர்ல நடுவுல அடிச்சுக்கிறேன். இப்போ அந்த பூக்கு நடுவுல போலன் கிரெயின் செய்யலாம். அதுக்கு நான் ஒரு குட்டி கிரேப் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் பேப்பர்ல கூட இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அதை இப்படி ரவுண்டா ரோல் பண்ணீங்கன்னா அந்த நடுவுல வைக்கிற போலன் கிரெயின்ஸ் மாதிரி வந்துடும். அதை நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நான் நிறைய செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு இலை செஞ்சிடலாம் குட்டி குட்டியா. அதுக்கு நான் ஒரு 5 x 5 சென்டிமீட்டர்ல ஒரு கிரீன் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை மடிச்சு இப்படி ட்ரையாங்கிளா கட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம பேப்பர்ல விசிறி செய்வோம்ல, அந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அதை 2ஆ நடுவுல இப்படி மடிச்சு கம் ஒட்டினீங்கன்னா ஒரு இலை மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி நான் நிறைய கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன். சுத்தி ஒட்டிக்கலாம். பூ ஒண்ணு, நடுவுல இலை, அதுக்கப்புறம் ஒரு பூ, நடுவுல இலை, அந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். இது இப்படி பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும்.
நடுவுல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டோவோ இல்ல ஏதாவது வேர்டிங்ஸோ நம்ம ஒட்டிக்கலாம். நான் ஹோம்னு பேப்பர்ல எழுதி அதை கட் பண்ணி அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நடுவுல. இப்போ நான் அதை செவுத்துல மாட்டுறதுக்காக நான் பின்னாடி க்ளூ கன் அப்ளை பண்ணி அந்த கேக்குக்கு மேல ரிப்பன் மாதிரி கட்டி தருவாங்கல்ல டப்பாக்கு மேல, அதை நான் கொஞ்சம் கட் பண்ணி இப்படி ஒட்டிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு குட்டி பேப்பரை நான் எடுத்து அதை நான் ஒட்டிக்கிறேன் அதுல. அவ்வளோதான், சூப்பரான வால் டெக்கோர் நம்ம தூக்கி போடுற பொருள்ல இருந்தே அழகா செஞ்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.